குட் மார்னிங் டு ஆல். ஆக்சுவலா குட் மார்னிங். இன்னைக்கு முதல்ல என்ன டே நம்ம டியூஷன்ல 11th டே, அதாவது 50 டே சேலஞ்ச்ல 11th டே கரெக்டா? சோ இந்த 11th டே பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்ன எக்ஸாம், யாருக்கு எக்ஸாம் முதல்ல சொல்லுங்க. 12th என்ன எக்ஸாம்? எக்கனாமிக்ஸ். உனக்கு 11th இல்ல கரெக்டா? அப்புறம் வாய் தருக்காம இருந்தா என்ன தெரியும்? ஓகே 11th அப்படியே சொல்லுங்க. என்ன எக்ஸாம்? இல்ல அக்கவுண்ட்ஸ் எக்ஸாம். உனக்கு பிசிக்ஸ்னா. ஓகே 10th லீவ், அதாவது லீவ்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எச்எம் ரூம் போய் உட்கார போறீங்க கரெக்டா? சரி ஓகே நல்லது. ஓகே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு எக்ஸாமுக்கு என்ன படிச்சிருக்கோம், 10th ஆகட்டும் 11th ஆகட்டும் 12th ஆகட்டும் எவ்வளவு என்ன படிச்சிருக்கீங்கன்றத பாத்தீங்கன்னா எவ்வளவு படிச்சீங்க, எவ்வளவு பெண்டிங் இருக்கு அப்படின்றத சொல்ல போறீங்க. அப்படியே சும்மால இருந்து சொல்லு. நான் வந்து 1 மார்க் வந்து ஹிஸ்டரியில வந்து சூஸ் பிலோசபி வச்சிருக்கேன். இது எக்கனாமிக்ஸ் எல்லாம் இருக்கும், அதுல வந்து சூஸ் மட்டும் வச்சிருந்தேன். அப்புறம் வந்து மேப் பார்த்துருக்கேன்னா டைம் லைன் வச்சிருக்கேன். நான் 1 மார்க்கும் அப்புறம் டைம் லைன் வச்சிருக்கேன். கியூரேஷனும் அது இது இருக்கணும், பெண்டிங் இருக்கணும். 1 மார்க்கு மேப்பு டைம் லைன் வச்சிருக்கேன். 1 மார்க்கு டைம் லைன் எல்லாம் முடிச்சிட்டேனா. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் எதுவும் பார்க்கணும். மேப் டைம் லைன் முடிச்சேனா. டிஸ்ட்ரிபியூஷன் அது நோட் பண்ணியா? 1 மார்க்கு டைம் லைன் முடிச்சேனா. பேர் படுத்துறதா காரணி படுத்துறதா ஏன் கொடுத்தா இப்ப நான் சொல்லணுமா? 10th மட்டும் சோசியல் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சோசியலை பொறுத்த வரைக்கும் 58 பிகாஸ் இருக்கு. அந்த 58 பிகாஸ் அதை படிச்சா மட்டுமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8 பிகாஸ் படிச்சா 2 பிகாஸ் வந்து மேப்பும் டைம் லைனும் அது கவர் ஆயிடும். சோ நான் சொன்ன 58 பிகாஸ் முடிச்சாலே போதும். இன்னைக்கு டார்கெட்டும் வந்து பாத்தீங்கன்னா 10th கொடுத்துருக்கேன். சோ என்ன டார்கெட்னா 30 2 மார்க். ஓகே அது முடிச்சினாலே ஓரளவுக்கு என்ன ஆயிடும். ஓகேவா? சோ இவ்வளவுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆல்ரெடி பேட்டர்ன் சொல்லியிருக்கேன். சோசியலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 1 மார்க், அதுக்கப்புறம் ஃபில் அப், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க், கிவ் ரீசன், டைம் லைன், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், அதுக்கப்புறம் தான் இருக்கு மேப். மேப்பை பொறுத்தவரைக்கும் 5 மார்க் 8 மார்க். இந்த மேப் முடிச்சாலே ஆல்மோஸ்ட் போவேன். ஓகே சோசியல் 1 மார்க் ஃபில் அப் பண்ணா டைம் லைன் முடிச்சேனா. கிவ் ரீசன், டிஸ்டிங்விஷ் பெண்டிங் தான். இவெல்லாம் இப்பரா ஸ்கூல்ல இங்கிலீஷ் முடிச்சு படிக்கலாம். நான் இந்த 28 பிகாஸ்ல பண்ணி முடிச்சுன்னா அதெல்லாம் சாத்து முடிச்சேன். நான் 1 மார்க்ல சூஸ் பண்ணேன். சரி ஐ கைண்ட்லி ஒன் ரெக்வெஸ்ட் ப்ளீஸ். ஆல்ரெடி மணி ஒரு டிஷர்ட் கொடுத்தான், அதை வந்து பாத்தீங்கன்னா போட்டு அடிச்சிட்டேன். அடுத்து இந்த டிஷர்ட் இது மட்டும் தான் போடுவேன், இதையும் கிழிச்சிருவேன். கரெக்டா? ஓகே சரி ஓகே. நான் 1 மார்க் டைம் லைன் முடிச்சிருக்கேன். அப்புறம் மேப் கொஞ்சம் பாத்துருக்கேன். அவங்களா இருக்காங்க. ஆனா பிசிக்ஸ்ல 1 மார்க் முடிச்சிருக்கேன். 8 லெசன் 2 மார்க் 3 மார்க் முடிச்சிருக்கேன். 5 லெசன் 5 மார்க் முடிச்சிருக்கேன். 1 மார்க் கியூரேஷன் முடிச்சிருக்கேன். டேய் அங்க பாருடா என்ன பண்ற? கெமிஸ்ட்ரியில 2 மார்க் முடிச்சிருக்கேன். 5 மார்க் நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கீங்க. அக்கவுண்ட்ஸ் வந்து ஈக்குவேஷன், ஜர்னல், லெட்ஜர், அதுக்கப்புறம் அந்த சிங்கிள் காலம், டபுள் காலம், பெட்டி கேஷ், ட்ரேடிங் அக்கவுண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், பேலன்ஸ் ஷீட் இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஓகே நீங்க கொடுத்த சார்ட் முடிச்சிருக்கேனா? என்ன சப்ஜெக்ட் என்ன சார்ட் முடிச்சிருக்கீங்க? எக்கனாமிக்ஸ். சரி ஓகே சரி. எக்கனாமிக்ஸ் மொத்தம் 12 லெசன் கரெக்டா? 12 லெசன்